SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்ள புதிய முறைமை அறிமுகம். தையிட்டி விகாரியை இடிக்க முடியாது, அமைச்சர் திட்டவட்டம். யாழில் இளைஞனை நிர்வாணமாக தாக்கிய கும்பல், சிக்கிய மேலும் ஒருவர். பாலச்சந்திரனை பிஸ்கெட் கொடுத்து கொண்டவர்களே ராஜபக்ஷவின் குடும்பம், சாடும் தமிழ் MP. விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தியது முக்கிய நாடு, வெளியான மகிழ்ச்சி தகவல். தொடர்வன விரிவான செய்திகள். தமது பிராந்தியங்களில் மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்வதற்காக புதிய முறைமையொன்றை இலங்கை மின்சார சபை நடைமுறைப்படுத்தியுள்ளது. மின்சார சபையால் அறிமுகப்படுத்தப்பட்ட www.dm.ceb.lk என்ற இணையதளத்திற்கு பிரவேசித்து மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்ள முடியும். இதேவேளை மின்சார சபையின் கைபேசி செயலி மூலம் அல்லது 1987 என்ற தொலைபேசி எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலமும் மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்ள முடியும் என்றும் இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தையிட்டி விகாரியை உடைப்பதன் மூலம் பிரச்சினைக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குறியே என்று கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். குறித்த விடயத்தை யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற நிகழ்வொன்றில் பங்கேற்ற பின்னர் ஊடகங்களின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். குறித்த விவகாரத்தில் சுமூகமான தீர்வை எட்ட வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தையும் மதவாதத்தையும் வளர்க்கக்கூடிய தீர்வை முன்னெடுக்கக்கூடாது என்றும் கூறினார். யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 5 லட்சத்திற்கும் அதிகமான மக்களுடைய விருப்பம் என்னவென்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த வகையில் பென்சில கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. அதில் பூஜை வழிபாடுகளும் தொடர்கிறது. அதே தினம் பேசாதவர்கள் மற்றும் நடவடிக்கை எடுக்காதவர்கள் இன்றைக்கு இதனை பூதாகரமான பிரச்சனையாக எழுப்புவதற்கு முயல்கின்றனர் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை விகாரி சட்டவிரோதமா அல்லது சட்ட ரீதியானதா என்பதை வாதங்களாக தனித்தனியான கருத்துக்களை சொல்ல முடியும். விகாரி அமைக்கப்பட்ட இடம் மக்களுடைய இடம் என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அந்த வகையில் நிச்சயமாக அந்த மக்களுக்கு அதற்குரிய நட்ட ஈடு மற்றும் காணிகளை வழங்க வேண்டிய தேவை இருக்கிறது. விகாரியை உடைப்பதன் மூலம் தையிட்டி பிரச்சினைக்கு தீர்வு வருமா என்பது கேள்விக்குறிதான். ஆகவே சுமூகமான தீர்வை எட்ட வேண்டுமே தவிர மீண்டும் இனவாதத்தை தூண்டக்கூடாது என்றும் அவர் கூறினார். யாழ் கோண்டாவில் பகுதியில் அமைந்துள்ள வீடு ஒன்றில் அண்மையில் அத்துமீறி உள்நுழைந்த குழு இளைஞர் ஒருவரை வீட்டார் முன்னிலையில் நிர்வாணமாக தாக்குதல் நடத்திய சம்பவம் இடம்பெற்றது. குறித்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்டு வந்த கோப்பாய் போலீசார் தாக்குதல் மேற்கொண்டதாக சந்தேகிக்கப்படும் 10 பேரை தேடி வந்த நிலையில் 2 ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் மேலும் ஒரு சந்தேக நபரை நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை கைது செய்த நிலையில் நேற்றைய தினம் போலீசார் நீதிமன்றில் முற்படுத்திய நிலையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவினை பிறப்பித்துள்ளார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரனை பிஸ்கெட் கொடுத்து கொன்றவர்களே ராஜபக்ஷவின் குடும்பம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கடுமையாக சாடியுள்ளார். நாட்டில் இனப்பிரச்சனையை தீர்க்க முடியும் என்பதில் வரலாற்றில் பிழைவிட்ட தலைவராக மஹிந்த ராஜபக்ஷ திகழ்கிறார் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார். விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனின் மகன் பாலச்சந்திரன் கொலை செய்யப்பட்டமை தொடர்பாக மஹிந்த ராஜபக்ஷ வருந்துவதாக செய்திகள் வெளிவந்திருப்பது உன்னிப்பாக அவதானிக்கப்பட வேண்டியது. அப்பாவி மாணவன் குழந்தையாக இருக்கின்ற பொழுது பிஸ்கெட் கொடுத்து அவரை மிக அருகில் வைத்து சுட்டுக் கொன்றார்களே, அதனை சிந்திக்காத மஹிந்தவின் குடும்பம் இப்பொழுதாவது மஹிந்த ராஜபக்ஷவின் வாயால் அதனை ஒரு கனதியான வேதனையாக வெளிப்படுத்தியிருப்பது மிகவும் அவதானத்துடன் பார்க்கப்படுகிறது. இந்த மண்ணில் மிகப்பெரிய மனித பேரவலங்களை நடாத்துவதற்கு காரணமாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ, கோட்டாபய ராஜபக்ஷ மற்றும் அவரின் குடும்பம் சார்ந்தவர்கள் இன்றாவது ஈழத் தமிழர்களுக்கு நடந்த அநீதி தொடர்பாக மெல்ல வாய் திறக்க நினைப்பது காலமும் கர்மாவும் அவர்களுக்கு கொடுத்த தண்டனையாகவே கருதுகிறேன் என்றும் கூறினார். ஜனாதிபதியாக அவர் இருந்த காலகட்டத்தில் யுத்தம் முடிந்த பொழுதோ இந்த நாட்டில் தமிழ் மக்களின் தேசிய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய மிகப்பெரிய தலைவராக அவர் இருந்தார். அவருக்கு சிங்கள மக்களின் அதிகமான ஆதரவு இருந்தது. இடப்பிரச்சனையை தீர்த்திருக்க முடியும் என்பதில் வரலாற்றில் பிழைவிட்ட தலைவராகவே வாழ்கிறார். அவர் இப்பொழுதாவது பிழையை உணர ஆரம்பித்திருப்பது வரலாற்றில் ஒரு திருப்பு முனையாக பார்க்கிறோம் என்றும் அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். உலகச் செய்திகள். நியூசிலாந்து பணக்கார முதலீட்டாளர்களை ஈர்ப்பதற்கு புதிய கோல்டன் விசா திட்டத்தை கொண்டு வந்துள்ளது. 2024 ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சிக்கு பின்னர் நாட்டின் வளர்ச்சியை ஊக்குவிக்க இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இந்த விடயத்தை நியூசிலாந்து குடிவரவு அமைச்சர் எரிகா ஸ்டான்போர்ட் தெரிவித்துள்ளார். புதுப்பிக்கப்பட்ட ஆக்டிவ் இன்வெஸ்டர் பிளஸ் விசா ஏப்ரல் 1 முதல் நடைமுறைக்கு வரும் என்று குடிவரவு அமைச்சர் எரிகா ஸ்டான்போர்ட் அறிவித்துள்ளார். புதிய திட்டத்தில் கடுமையான விதிகளை தளர்த்தி முதலீட்டாளர்களை நியூசிலாந்தில் முதலீடு செய்ய ஊக்குவிக்க அதிக நெகிழ்வுத்தன்மை கொண்டுள்ளது என்றும் அவர் கூறினார்.
நியூசிலாந்து தனது கோல்டன் விசா திட்டத்தை மாற்றியமைத்து ஆங்கில மொழி தேர்வு உள்ளிட்ட கட்டுப்பாடுகளை நீக்கியுள்ளது. முதலில் இந்த விசா திட்டம் ஆண்டுகளுக்கு $1 பில்லியன் நியூசிலாந்து டாலர் முதலீட்டை ஈர்த்தது. ஆனால் 2022 விதிக்கப்பட்ட கடுமையான நிபந்தனைகள் காரணமாக விண்ணப்பங்கள் குறைந்தன. குறைந்தபட்சம் $5 மில்லியன் நியூசிலாந்து டாலர் முதலீடு செய்ய வேண்டும். விசா பெற்றவர்கள் 21 நாட்கள் நியூசிலாந்தில் இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்வெட்டு இடம்பெறும் முறை குறித்து அறிந்து கொள்ள புதிய முறைமை அறிமுகம். தையிட்டி விகாரியை இடிக்க முடியாது, அமைச்சர் திட்டவட்டம். யாழில் இளைஞனை நிர்வாணமாக தாக்கிய கும்பல், சிக்கிய மேலும் ஒருவர். பாலச்சந்திரனை பிஸ்கெட் கொடுத்து கொண்டவர்களே ராஜபக்ஷவின் குடும்பம், சாடும் தமிழ் MP. விசா கட்டுப்பாடுகளை தளர்த்தியது முக்கிய நாடு, வெளியான மகிழ்ச்சி தகவல்.